ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்கு ஏற்ப காட்சிகள்லாம் அமைச்சு சூப்பரா தரமா பண்ணியிருந்தாங்க. லவ் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எதுவுமே இந்த படத்துல ரொம்பலாம் கிடையாது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சீன்ஸ்லாம் நீள நிலமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் வரதுனால நமக்கு கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. செல்முருகன் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கு. ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் அழுத்தமா வச்சிருக்கலாம், ஏதோ வச்சோங்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பல, அதை கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே பல இடங்களில் கணிக்கிற மாதிரி தான் இருக்குது. எடிட்டிங் கூட கொஞ்சம் சுமார் ரகம் தான். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நடக்கும் மூலைகளை பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னா, படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோயின் ஆக்டிங்ஸ், லவ் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழுத்தமா வைக்கல. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் பார்த்தா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம சில சீன்ஸ் எல்லாம் கணிக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் எல்லாம் லென்த் எடுத்து வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம். பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த குறைகள் இருக்கனால என் ரேட்டிங் 5க்கு 3.3 above average.